இவன் கார்ல இருந்து இறங்குறப்போ அவன் குட்டி தம்பி பேண்ட்ல கக்கா இருக்குன்னு காட்டுறான். பார்த்தா அவன் அண்ணன் தான் வேணும்னே இவன் உட்காந்து இந்த சீட்ல சாக்லேட்டை வச்சு இப்படி பேண்ட்ல கரையாக்கியிருப்பான். அதை க்ளீன் பண்றங்கிற பேர்ல அவன் அப்பா இன்னும் நல்லாவே கரையாக்கிடுறாரு. அப்போன்னு பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அந்த சர்ச்சுக்கு வரதை பார்த்துடுறான். இந்த கரையோட சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அம்மாவோட ஸ்டோலை வச்சு இடுப்புல கட்டி அந்த கரையை மறைச்சிடுறாங்க. ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் சர்ச் ஃபாதர் அப்பம் தராரு. ஸோ இவங்க ஃபேமிலியும் அப்பம் வாங்க போறாங்க. அப்போ அவன் அண்ணன் அந்த ஸ்டோலை காலால இழுக்கிறான். அதனால அவன் பேண்ட்ல இருந்த கரை அப்பட்டமா தெரியுது. அதை பார்த்த இந்த குட்டி பொண்ணு இவன் பேண்ட்லயே கக்கா போயிட்டான்னு கத்துறா. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா போகவும் இது கக்கா இல்ல சாக்லேட்னு சொல்றான். யாரும் நம்பல. நிஜமா இது சாக்லேட் தான், வேணா பாருங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அதை எடுத்து நக்குறான். அதை பார்த்த எல்லாரும் அவனை அருவருப்பா பார்த்து கத்துறாங்க. அப்படிதான் இன்னொரு நாள் அவன் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ அவன் அண்ணன் வந்து எழுப்பி விட்டு, டைம் 8 ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஞாபகம் இருக்குல்ல, அப்பாவும் அம்மாவும் உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா வேற கீழே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து சேருன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன் போனதும் இவன் விழுந்தடிச்சு பேக்கை எடுத்துட்டு பேண்ட்டு கூட ஒழுங்காக போடாமல் நேராக கிச்சன் போகிறான். கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்து வாயில் கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து வாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை வாயில் போட்டுட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணிட்டே ஷூவை போடுறப்போ சேர் கீழே விழுந்துருச்சு. அந்த சவுண்டு கேட்டு யாரோ திருட வந்துட்டான்னு நினச்சி அவன் அப்பா ஒரு குச்சோட வந்து நிற்கிறாரு. என்னடா பண்ணுறேன்னு கேட்டான். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு திரும்பி பார்த்ததும் தான் அவனுக்கு தெரியுது இன்னும் விடியவே இல்லைன்னு. ஸ்கூல் ஓப்பன் ஆக இன்னும் 1 வாரம் இருக்குது. அதுவும் இந்த டைமில் எவன்டா அவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்கிறப்போ அவன் அம்மா தம்பியை தூக்கிட்டு கீழே வராங்க. இவன் போட்ட சத்தத்தில் அவன் தம்பி முழிச்சிட்டான். எல்லா தூக்கத்தையும் கெடுத்துட்டேன்னு திட்டுறப்போ அண்ணன் தான் இப்படி ப்ராங்க் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரையும் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவன் அங்கே தூங்குற மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் அண்ணன் இவனை எப்போ பாரு வம்புத்துட்டே இருப்பான். ஆனால் இவன் அவனை ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்தா டாம் அண்ட் ஜெரியில் வர டாம் மாதிரி இவன் தான் வீட்டில் தொக்கா மாட்டிப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.